எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை, திருவேங்கடமுடையானுடைய திருத்தாள்களை பணிந்து ஆழ்வார்கள் தரிசனம் என்ற இந்த தொடரிலே இன்றைய தினம் சில செய்திகளை கூற இருக்கின்றேன். நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ற நூல் தோன்றிய இடம் திருக்கோவிலூர் என்ற செய்தி கூறப்பட்டிருந்தது. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களினாலே 12 ஆழ்வார்களினாலே அருளப்பெற்றது. ஆழ்வார்களுடைய காலம் என்பது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. நம்மாழ்வார் 8ஆம் நூற்றாண்டு இறுதி என்று கூறப்படுகின்றது. ஆழ்வார்களில் கடைசியாக நம்மாழ்வார் தான். அவர் உடலோடு பரமபதம் அடைந்தவர். நம்மாழ்வார் உடலோடு பரமபதம் அடைந்தவர். என்ன சிறப்பு பாருங்கள். நம்மாழ்வாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திருக்குறூரில் அவர் அவதாரம் செய்வதற்கு முன்னாலே ஆதிசேஷன் அங்குள்ள பெருமாள் கோயிலில் புளிய மரமாக வந்து அமர்ந்தார். இதெல்லாம் செய்தி. இப்போ இந்த 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு எப்படி கிடைத்தது? இன்றைக்கு நாம் அதை போற்றி ஒரு இறை பாடலாகவும் இலக்கியமாகவும் அதை எடுத்து போற்றுகின்றோமே, அது எவ்வாறு கிடைத்தது? அதை பற்றி தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், சங்க இலக்கியங்களை தமிழுலகத்துக்கு அளித்த பெரியவர் யார்? இந்த கேள்வியை கேட்டால் உவே சாமிநாத ஐயர். அவர்தான். ஊர் ஊராக போய் கால்நடையாக போனார், மாட்டு வண்டியில் போனார், ஓலை சுவடிகளெல்லாம் கொண்டு வந்தார். அதையெல்லாம் சங்க இலக்கியங்கள், அதில் இருக்கின்ற பாடல்களை எல்லாம் தமிழ் உலகத்துக்கு கொடுத்தார். அண்மை நூற்றாண்டு. இதற்கு முன்னால் தேவாரம் 3 பேர் பாடியது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த தேவார பாடல்களை வெளிக்கொணர்ந்தது நம்பியாண்டார் நம்பிகளுடைய அருளாட்சியில் ராஜராஜ சோழன் கொண்டு வந்தார். இதுவும் இந்த வரலாறு உண்டு. இந்த 4000 திவ்ய பிரபந்தம், போற்றுதலுக்குரிய 4000 திவ்ய பிரபந்தம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறதே, இது எப்படி? இதை பற்றி ஒரு சின்ன செய்தி. இதை கொண்டு வந்தவர் நாதமுனிகள். இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு என்று ராகவ ஐயங்கார் கூறுகின்றார். நாதமுனிகள். இவருடைய இயற்பெயர் ரெங்கநாதன். வீரநாராயணபுரத்திலே அவதாரம் செய்தார். இந்த வீரநாராயணபுரம் என்பது தற்பொழுது காட்டுமன்னார் கோயில் என்று வழங்கப்படுகின்றது. சொட்டை அந்தனர் குலம். தந்தையார் பெயர் ஈஸ்வர முனிகள். இவர் வடபுலத்தில் மதுரா போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்கின்ற பொழுது, காட்டுமன்னார் கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற மன்னனார் பெருமாள், சேவை சாதிக்கின்ற பெருமாள் மன்னனார். இவர் கனவுல தோன்றினார். நீ வீரநாராயணபுரத்துக்கு வந்துடு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் வீரநாராயணபுரம் வந்தார். மலர் தோட்டம் ஒன்றை ஏற்படுத்தி மலர்களை பழித்து
சேவை செய்து வந்தார் பெருமாளுக்கு. ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடந்தது, ரொம்ப அதிசயமான நிகழ்வு. என்னன்னா, இரு வைணவர்கள் அங்கே வந்தார்கள், பாடினார், திருவாய்மொழி பாடலை பாடினார். உயர்வர உயர்நலம் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி பாடல், ஆறாவமுதே என்று தொடங்குகின்ற பாடலும் அதுவும் சொல்லப்படுகின்றது. மிக இனிமையாக பாடினார்கள். தேனை குழைத்து நாவிலை தடவுவது போல மிக இனிமையான குரல் செவியிலே ஒவ்வொருவருடைய செவியிலும் விழுந்தது. அப்போ இந்த நாதமுனிகள் என்ன செஞ்சார்னா, அங்கே இருக்கிறார், இந்த பாசுரங்கள் இவ்வளவு இனிமையாக இருக்கின்றது என்று இவர் மெய்மறந்த நிலையில் இருக்கிறார். அதில் ஒரு அடி வருது. என்னன்னா, திருக்குருகூர் பெருமான் நிறையாக செய்த 1000த்துள் இவையும் ஒன்று, அந்த பாசுரத்தில் வருது, அடி வருது. 1000த்துள் இதுவும் ஒன்று என்று வருகின்றது. இந்த செய்தி பொறியாக இவருடைய மனதிலே தோன்றுகின்றது. சிறு பொறிதான். 1000த்துள் இவையும் இந்த 10ம் அடக்கம். இதை கேட்டோடனே இவர் அந்த அந்தணர்கள்ட்ட கேட்டார், இதில் 11வது பாடலில் இந்த மாதிரி ஒரு வரி வருகின்றத, அப்போ இந்த 1000 பாடல்கள் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். இவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிந்தது இந்த பாடல்கள் தான். இதற்கு மேலே நீங்கள் அந்த பாடல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருக்குருகூர் செல்லுங்கள், அங்கே கேட்டு பாருங்கள் என்று கூறுகிறார்கள். நாதமுனிகள் உடனே திருக்குருகூருக்கு போய்விடுகிறார். பாராங்குசதாசர் என்பவரை கேட்கின்றார், ஐயா, இதே மாதிரி இந்த ஈற்றடி வருகின்றது, அந்த பாடல்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். இவர் சொல்வார், பாராங்குசதாசர், இது எனக்கு தெரியாது, ஆனால் மதுரகவியார் என்னிடத்துல ஒரு 11 பாடல்களை கொடுத்தார், அதை நான் பாராயணம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். இந்த 11 பாடல்களும் நான் உங்களிடத்திலே கொடுக்கின்றேன். இதை போய் பெருமாள் கோயிலில் 12,000 முறை நீங்கள் ஓத வேண்டும், 12,000 முறை சொல்ல வேண்டும். சொன்னால் உங்களுக்கு பாடல்கள் கையிலே கிடைக்கலாம் என்று கூறினார். மற்றவங்கன்னா ஓடி வந்துடுவாங்க. 12,000 முறை ஒரு திருக்குருகூர் என்று அந்த காலத்தில் போய் எங்கே உட்காந்து சொல்கிறது. இவருக்கு அருள் கிடைத்த காரணத்தினாலே இந்த பாடல்களை நாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தினால போய் அந்த புளிய மரத்தில் உட்கார்ந்தார். இந்த புளிய மரம் என்ன, முதல்ல சொன்ன மாதிரி ஆதிசேஷன் முதல்ல வந்து உட்கார்ந்துட்டார். ஏன்னா நம்மாழ்வார் அந்த புளிய மரத்தின் அடியில் இருந்துதான் யோக நிலையில பெருமாளை துதித்து கொண்டிருக்கிறார். அதனால் வந்து உட்கார்ந்துட்டார். இவர் அது ஒரு புண்ணியமான இடம், அங்கே போய் உட்கார்ந்து 12,000 முறை மதுரகவியாருடைய பாடல்களை பாடினார். இந்த மதுரகவியாருடைய பாடல்கள் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், அவர் பெருமாளை பாடல, பெருமாளை பாடலை அவர் மதுரகவியார். ஆனால் ஆலயத்தில் இருக்கு. அவர் பாடினது யாரை பாடினார்? நம்மாழ்வாரை தான் பாடினார்.
மதுரை கவியார் நம்மாழ்வாரை பற்றி தான் பாடினார். அதை 12,000 முறை பாடினோன்னு நம்மாழ்வார் அவர் கண் முன்னாலே யோக நிலையிலே தோன்றினார். என்ன அதிசயம் பாருங்க. இந்த நம்மாழ்வார் போகும்பொழுது, பரமபதத்துக்கு போகும்பொழுது 4000 பாடல்களை எடுத்துட்டு போயிட்டார். எப்படி எல்லா ஆழ்வார்களும் நம்மாழ்வார் அங்கே இருக்கும்பொழுது அங்கே உட்கார்ந்துருக்காங்க. நம்மாழ்வார் காலத்துக்கு முன்னால் தான் இந்த பல ஆழ்வார்கள், எல்லா ஆழ்வார்களுமே அவர்கள்லாம் இவரோட சேர்ந்து தான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் இவர்கிட்டே கொடுத்துட்டாங்க, எடுத்துக்கோ. என்ன பெரிய அவதாரம் இல்லையா நம்மாழ்வார். அவர் இவர் எடுத்துட்டு போயிட்டார் பரமபதத்துக்கு, வைகுண்டத்துக்கு போயிட்டு. பெருமாளுடைய திருவடிகளில் இருக்கு இந்த திவ்யமான தேன் மதுரை பாடல்கள் எல்லாம். எங்கே இருக்கு? வைகுண்டத்தில், பரமபதத்தில் இருக்கு. இவர் போகும்போது எடுத்துட்டு போயிட்டார். அப்போ அவர் வந்து கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அவர் யோக நிலையிலே கொண்டு வந்து இவருக்கு கொடுக்கின்றார். நாதமுனிகளுக்கு எப்படி கொடுக்கின்றார்? யோக நிலையிலேயே கொடுக்கின்றார். அதான் அதிசயம். இந்த பாடல்கள் கிடைத்த உடனே எப்படி இருக்கும் அவருக்கு? மற்றற்ற மகிழ்ச்சியோடு வீரநாராயணபுரத்துக்கு வருகின்றார். வீரநாராயணபுரத்திலே பெருமாள் இவருடைய கனவிலே தோன்றிய மன்னனார் கனவுல தோன்றி இதை இயற்பா இசைப்பா என்று வகுத்து தமிழகத்துக்கு நீ கொடுத்து அருள வேண்டும் என்று இவருக்கு ஆணையிடுகின்றார். இவர் அதுபடி இயற்பா இசைப்பா, இசைப்பாவும் 3 தொகுதிகள் என்று சொல்கின்றார்கள் என்று வகுத்து இதெல்லாம் அவர் என்ன பண்ணார்? 4000 ஆக்கி நம்முடைய கையில் கொடுத்துட்டார். கடைசியில் நாதமுனிகள் பரமபதம் அடைகின்ற நிலையில் தன்னுடைய சீடர்களை எல்லாம் போட்டு, அவருக்கு 8 சீடர்களோ 9 சீடர்களோ அவருக்கு, அவர்களை எல்லாம் அழைத்தார். அவர்கள் அழைக்கலை. அவர் பரமபதம் அடையும் பொழுது 3 பேர் தான் கூட இருந்தது. யாரான்னா உய்யக்கொண்டார், குருகை காவலப்பன், ஈஸ்வரமுனிகள். ஈஸ்வரமுனிகள்ங்கிறது இவருடைய மகனார், நாதமுனிகளுடைய மகனார். அவர் மகன் தன்னுடைய தந்தையின் பெயரையே பிள்ளைக்கும் வைத்திருக்கிறார். இவர்கள் 3 தான் இருந்தார்கள். அவர் அப்பொழுது இந்த பாடல்கள் எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு பரமபதம் அடைந்த பிறகு அவருடைய சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ் உலகம் முழுவதுமாக சென்று இந்த தேன்மதுரை பாடல்களை கொடுத்துள்ளார்கள் என்ற செய்தி கர்ண பரம்பரையாக சொல்லப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.